கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இயேசப்பா பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் நிச்சயமாய் செய்வார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இதனுடைய மகிமையை பார்க்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. கலங்காதீங்க. கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். சிலர் பதறிக்கொண்டிருக்கலாம். பதற்றம் எல்லாத்தையும் ஆண்டவர் தூக்கி தூரப்படுவார். இன்றைக்கு ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. தைரியமாக இருக்கு. இந்த ஜீவார்த்தை கேட்போமா? 1 நாளாகமும் 14வது அதிகாரம் 1வது வசனம். தீர்வின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறதுக்கு கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல்தச்சரையும் அனுப்பினான். பாருங்கள், இந்த ஜீவார்த்தின் தலைப்பு கட்டி எழுப்புகிறவர்கள் வருவார்கள். கட்டி எழுப்புகிறவர்கள் வருவார்கள். அதாவது இந்த வசனத்திலே தாவீதுக்கு வீட்டை கட்டுவதற்கு, அதாவது ராஜாவாகிய ஈராம் ஆட்களை அனுப்புனதாக வேதம் சொல்லுகிறது. அதாவது மரங்களையும் தச்சரையும் கல்தச்சரையும் அனுப்பினான். கட்டுவதற்கான ஞானமுள்ள வேலை செய்கிற ஆட்களை அனுப்பினான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய வீட்டை கட்டுறதுக்கு, அல்ல நம்முடைய ஸ்தாபனத்தை கட்டுறதுக்கு, நம்முடைய தொழிலை கட்டுறதுக்கு கூட சில நல்ல மனிதர்கள் நமக்கு தேவை. நம்மால் சில நேரத்தில் எல்லாவற்றையும் கட்டி முடிக்க முடியாது. ஒரு தனி மனிதனால் கட்டி எழுப்புகிற தொழில்கள் உண்டு, வியாபாரங்கள் உண்டு, ஸ்தாபனங்கள் உண்டு. ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு தேவன் பெரிய தரிசனத்தை கொடுத்து பெரிதாய் கட்டி எழுப்புகிற ஸ்தாபனங்கள், வியாபாரங்கள், தொழில்கள், சபைகள், ஊழியங்கள் உண்டு. அதை கட்டுவதற்கு, அதை வடிவமைப்பதற்கு பலர் தேவைப்படுவாங்க. ஞானம் உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், உற்சாகம் உள்ளவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தேவைப்படும். அப்படிப்பட்டவர்கள் வந்து சேர்ந்தாதான் அந்த பணிகள் நிறைவடையும், மேன்மை உண்டாகும். சில வேளையில் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய தரிசனம் இருக்கலாம், பெரிதாய் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் அதை சாதிப்பதற்கு, நிறைவேற்றுவதற்கு, அதை செய்து முடிப்பதற்கு, அதற்கேற்ற கட்டுகிற அந்த வேலையை செய்கிற ஆட்கள் இல்லாமல் நீங்கள் யாராவது கலங்கி கொண்டிருந்தா உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். இந்த சூழ்நிலை மாற்றி அமைக்கப்படுகிறது. கட்டி எழுப்புகிறவர்களை கர்த்தர் தரப்போகிறார். தாவீதுக்கு வீட்டை கட்டுவதற்கு இனி ஒரு தேசத்தின் ராஜா ஆட்களை அனுப்பினதைப் போல ஆண்டவர் எங்கிருந்தோ ஆட்களை உங்களுக்கு அனுப்பி தரப்போகிறார். நீங்கள் அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள். இது ஆண்டவர் செய்கிற காரியம். நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கை மேன்மையடைய போகிறது. நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறப்போகிறீர்கள். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு, கட்டி எழுப்புவதற்கு, ஸ்தாபனங்கள், ஊழியங்கள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் கட்டி எழுப்புவதற்கு அதற்கேற்ற உண்மையுள்ள, ஞானமுள்ள, அறிவுள்ள ஆட்களை கர்த்தர் இணைத்து கொடுப்பீரா. நீர் அப்படி செய்கிறீர். அதற்காய் நன்றி. குறிப்பாய் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் அற்புத சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்தில் ஒடுங்கி பாயட்டும். வியாதி விலகி போட்டு பிசாசின் போராட்டங்கள் குடும்பங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிரிந்து வாழுகிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் இணையட்டும். குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். வேலையில் இருக்கிற தடை, வியாபாரத்தில் இருக்கிற தடை, குழப்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மன அழுத்தங்கள் எல்லாரை விட்டு விலகி போவதாக. ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சமாதானம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.